ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ மகா பெரியவா ஆசீர்வாதத்துடன். நண்பர்களே நமஸ்காரம். எல்லாரும் சௌக்கியம்னு நினைக்கிறேன். ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு என்னோட ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும். ஸோ ஒரு அருமையான ஒரு இன்சிடெண்ட் படித்தப்போ எனக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கெலாம் ஷேர் பண்ணணுன்னு இருந்தது. வாய்ஸ் மெசேஜ் போடலான்னு நினச்சேன். பட் வாய்ஸ் மெசேஜ் போடணுன்னா கொஞ்சம் இன்னும் நிறைய வேலை, அதை ரெடி பண்ணுறது, எடிட்டிங்கெல்லாம். அதை விட இதுதான் ஈஸி. ஸோ ஐ செட் ஓகே, லெட் மீ கம். அப்படியே உங்களையும் எல்லாரையும் பார்த்த மாதிரி ஆச்சுன்னு வந்தேன். இப்போ நம்ம பார்க்க போகிற இன்சிடெண்ட் கௌரி சங்கர்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்த ஒரு விஷயம். அது ரைட்டிங்காக வந்தது. இந்த கௌரி சங்கர் அப்படிங்கிறவர் ஹீ லிவ்ஸ் இன் கேல்கட்டா. ஓகே. ஸோ இவருடைய தாயாரும் கிளம்பி ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவாளை பார்க்கணுன்னு வரா. இந்த கௌரி சங்கருங்கிறவருக்கு அபார பக்தி நம்ம மகா பெரியவா மேலே. ஸோ அவருக்கு எப்படியாவது பெரியவாளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்போ என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஜஸ்ட் டேக்கிங் அ டீடூர். அவங்க கல்கட்டாலேருந்து இன்ஸ்டெட் ஆஃப் கம்மிங் டு காஞ்சிபுரம் ஃபர்ஸ்ட் கோஸ் டு பூனே. பூனேயில் அவரோட யங்கர் பிரதர் இருக்காங்க. ஸோ அவரை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஞ்சிக்கு வரணும்னு சொல்லி இஸ் த பிளான். ஸோ இப்போ என்னாச்சு, போய் அங்கேருந்து கிளம்பி பூனாக்கு வந்தேன்னா டு தேர் ஷாக் தட் யங்கர் பிரதருக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லை, ரொம்ப மோசமாக இருக்கார். அப்போ ஸ்ரீ வைத்தியநாதரான ஸ்ரீ மகா பெரியவாளை அங்கேருந்தே ஃபஸ்ட்டு கௌரி சங்கர் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம பெரியவாளை போய் எப்படியாவது பார்த்து இவனுக்காகவும் ப்ரே பண்ணணும், நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி ஃபஸ்ட் கிளம்புறச்சே அம்மா இஸ் லைக் அந்த மனநிலை போய் பெரியவாளை பார்க்குற மாதிரி இருக்கல. ஷீ இஸ் ட்ரைங் டு அவாய்ட். ஷீ செல்லிங், இல்லைடா நான் வரல, நீ போ அப்படின்ட்டு. எனக்கு பகவான் ரமணரும் சேஷாதிரி சுவாமிகளும் போகிறோம், நீ போய் பார்த்துட்டு வா அப்படியெல்லாம் சொல்லி தவிர்க்க பார்க்குறாங்க. அண்ட் தென் தே சம்ஹவ் ரீச். இன்னும் என்ன, சுவாமியை போய் பார்க்க வேண்டியது தான். அந்த டைமில் வர வழியில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே உட்காரத்துக்கு இடம் இருக்குது. அம்மா போய் அங்கே உட்காந்துட்டு நீ போய் பார்த்துட்டு வா, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே பிள்ளைக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுறது. இஸ்லிங், அம்மா நடமாடும் தெய்வமாக மகா பெரியவா இருக்கார், ஏதேதோ ஊர்லேருந்து எங்கேருந்தெல்லாமோ பார்க்குறா, இவ்வளோ தூரம் இப்படி அடம் பிடிக்கிறியேம்மா, வரமாட்டேன்னு, இது என்னம்மா நியாயம், வாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கூப்பிட்டு பார்க்குறாரு. அம்மா தன்னுடைய மனநிலையை உறுதிப்படுத்தி, இல்லை எனக்கு ரமண பகவானும் சேஷாத்ரி சுவாமிகளும் போரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறார். இவர் போய் லைன்லலாம் நின்று இஸ் அபவுட் டு ரீச் மகா சுவாமிகள். நமஸ்காரம் பண்ணிட்டு தான் விஷயத்த சொல்கிறார். தன்னோட தம்பிக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறார். சொன்னப்புறம் ஹீஸ் டெல்லிங் பெரியவாளோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொன்னோன்னு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிடுறார், தன்னுடைய ஆசைகளை வழங்குகிறார். இப்போ இவர் என்ன பண்ணணும், கிளம்பி வரணுமா? ஆனால் இங்கே வித்தியாசமாக ஒரு விஷயம் நடக்கிறது. பெரியவா சடனாக எழுந்து நின்றுட்டு குடுகுடுன்னு நடக்கிறார். பெரியவா எங்கேயோ போகிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பின்னாடி ஓடுறா. கௌரி சங்கரும் பின்னாடி வரார். அப்படியே போயிட்டே இருக்கும். எவ்ரிபடி இஸ் ரன்னிங். பார்த்தா பெரியவா போகிற ஸ்பீடில் அவரோட காவி வேஷ்டி அப்படியே அவுந்து போயிடும். அப்படியே அதை எடுத்துட்டார். டக்குன்னு பிடிச்சுட்டு இப்படி போட்டுட்டு ஒரு பாட்டுக்கு நடந்தார். ஒருவருன்னு எங்கே நடந்தார், வி ஆல் கேன் கெஸ் இல்லையா? நேராக கௌரி சங்கரோட அம்மா கிட்ட, அவர் தாயார்கிட்ட போகிறார். ஆனவுடனே அம்மாவுக்கு இருக்குன்னு நடுக்கமே வந்துடும் இல்லையா? இவ்வளோ பெரிய சுவாமிகள் நம்மளை நோக்கி வராருன்னு, இது என்னடா இது, நான் வரல பார்க்கலன்னு சொன்னா இவ்வளோ காருண்யமா, எப்படி ஒரு மகான் நம்மளை தேடி வருதா அப்படின்னு சொல்லி அம்மா அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுடுறாங்க, ஒரே ஷாக். அப்போ பெரியவா கிட்ட கௌரி சங்கர் கிட்ட தாயாரோட பூர்வீகம் எது அப்படின்னு கேட்டுட்டு சடனா கௌரி சங்கரை பார்த்துட்டு, சேஷாதிரி சுவாமிகளை நீ பார்த்துருக்கியோ அப்படின்னு கேட்டாராம். அதுக்குள்ள அது கேட்டுட்டு அவர் எப்போ நிற்க மாட்டார், கேட்டுட்டு அப்படியே போயிட்டார். எனக்கு இதே மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு.
இந்த குருமார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, when they want to give darshan they will come, கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான் வந்து சத்யசாய் பாபா தர்ஷனம் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோல என்ன உட்காத்திருக்காங்க. ஐம் சப்போஸ் டு டேக் தர்ஷனம். பாபா வந்துட்டு இருக்காரு, எல்லாரும் சுவாமி பார்த்து அப்படியே இது பண்ணிட்டு இருக்கோம். நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட வந்தவர் அப்படியே போயிட்டார். எனக்கு தர்ஷனம் தரல. நான் மனசால நினைச்சினேன், நான் சாய்மா தான் கூப்பிட்டேன். சொன்னேன், சாய்மா உனக்காக வந்தேன், இவ்வளவு தூரம் வந்தேன், அப்படி தரிசனம் கொடுக்காம போறியே, கண்டுக்கவே இல்லையே என்ன அப்படின்னு சொன்னேன். டொயக்கன்னு ஒரு யூட்டர்ன் போட்டார், நேரம் வந்தார். அவ அம்மாக்கு எப்படி இருக்கும்னு என்னால அப்படியே அதை ஃபீல் பண்ண முடியும். இதை படிச்சப்போ எனக்கு அதுதான் நான் வந்தது. பிகாஸ் ஐ வாஸ் லிட்டரலி இன் ஃபியர். ஐயோ நம்ம நினைக்கவும் சுவாமி வராரே அப்படின்னு பயந்துட்டேன் ஒரு நிமிஷம். பார்த்தா பக்கத்துல இருக்கிற லேடி வந்து ஷீ இஸ் அ பிக் டைம் டிவோட்டி. ஸோ அவங்க கிட்ட வந்து பேசுற மாதிரி என் பக்கத்துல வந்து நின்னார். பின்னாடி டாக்டர் பத்மநாபன் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஐ பிலாங் டு ஹிஸ் சமத்தி. அவரை பார்த்தேன். அப்புறம் எடுத்துக்கோ அப்படின்னாரு. பாத நமஸ்காரம் எடுத்துக்கோ அப்படின்னாரு. நான் ஒரு நிமிஷம் அப்படி தொட்டு சுவாமி அப்படி ஒரு நிமிஷம் தொட்டு பாத நமஸ்காரம் எடுக்கிறதுக்குள்ள போயிட்டார். அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஹி ஜஸ்ட் வெண்ட். ஸோ ஒரு நபருக்கு தர்ஷனம் கொடுக்கணும்னா குருமார்கள் எல்லாம் they will come like that. எனக்கு அனுபவம் இருக்கு. இது என்னன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியாது. அந்த தாயாருடைய அந்த நிலைமை. அவங்களும் ஷாக் ஆகிட்டு நிற்கிறாங்க. உடனே கிடக்கிட்டன்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணி மனசுக்குள்ளே மன்னிப்பு கேட்டிருப்பாங்க இல்லையா, நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே பெரியவா கிளம்பி போயிட்டார். பெரியவா அந்தாண்டு போன உடனே அம்மா வந்து கௌரி சங்கர் கிட்ட சொன்னாராம், டே அங்கேருந்து பெரியவா நடந்து வரதை பார்த்த உடனே அசப்புல அப்படியே பகவான் ரமணர் மாதிரியே இருந்தது. அந்த கோமணம் கட்டிண்டு துண்டு கஷ்டத்துல போட்டு இப்படி பிடிச்சுட்டு இப்படி வர ஸ்பீடு பார்த்துக்கோ, எனக்கு என்னமோ ரமண பகவானே கிட்ட வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லி புள்ள கிட்ட சொல்றேன். அது மாத்திரம் இல்லை, பெரியவா குரலே நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஆனா பெரியவா வந்து உன்கிட்ட திரும்பிட்டு சேஷாதிரி சுவாமிகளை நீ பார்த்திருக்கியோ அப்படின்னு கேட்டார் இல்லையா, அதே மாதிரிதான் சேஷாதிரி சுவாமிகளும் பேசுவார். லிட்டரலா அப்படியே தான் இருக்கும். ஒரே டைம்ல தான் தான் ரமண பகவான், தான் சேஷாதிரி சுவாமிகள் அப்படிங்கிறத வந்து சொல்லாம சொல்லி காமிச்சிட்டு போயிட்டார். அவர் எங்கேயும் போக வேண்டாம், நான் இருக்கேன், அவ ரூபம்லாம் இங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றான். நான் தான் ஆஷிட மாதிரி போக மாட்டேன்னு இங்கே உட்காந்துட்டு இருந்தேன். அவர் பார்த்தா என்னையே தேடி இங்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம் ஷாக் ஒரு பக்கம். இட்ஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா டைரக்டாக குருநாதர் கிட்ட நமஸ்காரம் பண்ணுறது இஸ் நாட் அ ஸ்மால் திங். ஸோ அப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த மதர் இல்லையா, அண்ட் ஃபார் அஸ் அஸ் வெல். ஸோ இந்த வருஷம் முடியறது, புது வருஷம் ஆரம்பிக்க போகிறது. இப்போல்லாம் வந்து டேஸ் ஆர் பாசிங் வெரி ஃபாஸ்ட் அப்படியெல்லாம் சொல்கிறோம். டேஸ் ஆர் ஃப்ளைங். சண்டே வந்தாச்சுன்னா மண்டே டியூஸ்டே கொஞ்சம் இழுக்கிறது, வெனஸ்டே வந்தாச்சுன்னா திருப்பி சண்டே வந்தாச்சு. ஒரு வருஷம் முடிய போகிறது. இன்னைக்கு பிறக்க போகிற புத்தாண்டு இல்லையா, அதுவும் எல்லாரும் சேர்ந்து பெரியவா கிட்ட என்ன வேண்டிக்கணும், ஃபர்ஸ்ட் நல்ல ஆரோக்கியத்தை கேளுங்க. நெக்ஸ்ட் நல்ல புத்தி கொடுக்க சொல்லுங்க சுவாமி கிட்ட. எப்பவும் நல்லதை நினைக்கணும், அடுத்த வாழ்க்கை எப்பவும் நல்லதே பண்ணணும், நல்ல ஞானம் வரணும். இந்த ஞானத்துக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். இந்த ஞானம் கிடைக்கத்தான் இந்த மனித பிறவி. ஆனா இதை தவிர பாக்கி எல்லாம் பின்னாடி அலையறோம், இதை விட்டுடுறோம் டீல்ல. ஸோ இனி வரப்போற வருடங்கள்லயாதும் நல்ல ஞானம் கிடைக்கணும்னு பெரியவாள்கிட்ட வேண்டிட்டு இந்த எபிசோட் முடிச்சுக்கலாம். இன் டிவைன் சர்வீஸ், திஸ் இஸ் லட்சுமி ஸ்ரீனிவாசன். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர. என்றென்றும் குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.